கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் இணைந்து உயர்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்ற வார்த்தையின்படி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நாங்கள் உண்மை தியானிக்கிற தியானம் ஆண்டவர் இனிதாக இருக்கிறபடி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவை. உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவை, உண்மை உயர்த்துகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவை. உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் கர்த்தாவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அருளிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை துதித்து பாடவும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஊழியர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். புதிய அபிஷேகத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. விசுவாசிகளையும் ஆண்டவரையோட குடும்பங்களையும் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதே என்று சொன்னீரப்பா. அப்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா விக்கினங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக நீ சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்களை நீர் திறந்திருந்தபடி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரின் களிப்பு
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களின் கால்களை தள்ளாடவே மாட்டார். நீதிமான்களின் கால்களை தள்ளாடவே மாட்டார். கர்த்தரை விசாரிப்பார், கர்த்தரை ஆதரிப்பார், கர்த்தரை நடத்திடுவார், கர்த்தரை கேட்டிடுவார். கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை விசாரிப்பார், கர்த்தரை ஆதரிப்பார், கர்த்தரை நடத்திடுவார், கர்த்தரை கேட்டிடுவார். உன்னை விசாரிக்கும் தேவனுண்டு, உன் கவலையை அவர் மேல் வைத்துவிடு. உன்னை விசாரிக்கும் தேவனுண்டு, உன் கவலையை அவர் மேல் வைத்துவிடு. கண்ணீர் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தேற்றிடுவார். கண்ணீர் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தரை விசாரிப்பார்,
ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிறவரே, ஹல்லேலூயா, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையிலே உடைய கிருபை நீர் ஆண்டவரே அதிகமாக நீர் ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன தாய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொழுவோர் என் கண்மணியை தொழுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொழுவோர் என் கண்மணியை தொழுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதினாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதினாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே கர்த்தருடைய வசனத்தை நாம் கர்த்தர் அனுமதிக்கிறபடி நாம் தியானிப்போம். The title of today's meditation is Our God Remembers, நினைவு கூறுகிற தேவன் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய செய்தியை நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த 3 நபர்களை தேவன் நினைவு கூர்ந்ததாக வேதாகமத்திலே நாம் தியானிக்கிறோம். God remembered Noah. We see it in Genesis chapter 8 and verse 1. Then God remembered the children of Israel. Exodus 2:25. Then finally the Lord remembered Hannah. 1 Samuel 1:19. நம்முடைய தேவன் நினைவு கூறுகிற தேவன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 115:12 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Psalm 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நினைக்கிற தேவன். தேவன் எப்பொழுது நம்மை நினைப்பார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபகூக் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார். ஆபகூக் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உங்கள் கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 63:11 ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா 63:11. ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மீட்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவர் பூர்வ நாட்களையும் மோசேயும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் முன்னுரையாக நாம் பார்த்தோம். நம்முடைய தேவன் நம்மை நினைக்கிறவர். நீங்கள் நினைக்கலாம், யாருமே என்ன நினைக்கலையே, என்னுடைய உற்றாரெல்லாம் என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லி. யார் உங்களை மறந்தாலும் நம்முடைய தேவன் உங்களை மறக்காமல் அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 49:15-16 வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 3 நபர்களை குறித்து நான் சொல்லியிருந்தேன். How God remembered them. Okay, first we are going to see in Genesis 8 and chapter 1. God remembered Noah. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். Why God remembered Noah? There is a reason why God remembered him, to give him a new beginning. See, if God shuts us into any situation, it is to destroy the evil that is prevailing or existing outside. Okay, so in order to protect Noah from the flood, God shut him inside the ark. Even though he had lot of inconvenience inside the ark, okay, the people who are outside the ark, everybody perished except the family of Noah. In Genesis 6:5, 6 and 7 we read, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஒரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். 2 இடங்கள்ல நம்ம ஆண்டவருடைய வேதனையை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக அந்த 6வது வசனத்துல பார்க்கிறோம், அது அவர் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது வசனத்துல அவர் சொல்றார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 8வது வசனத்தை வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. See, why God remembered Noah in order to give him a new beginning. Not only that, there are certain qualities in Noah. 9வது வசனத்துல வாசிக்கிறோம், நோவாவின் வம்ச வரலாறு. in Genesis 6:9 we read, okay, இந்த நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா walked with God. So that is why God remembered Noah in the very distressed situation. He was inside the ark for a long time, and we see we need to wait for the change. See, no, God only, Noah prepared the ark according to God's word. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மழை இல்லாத நேரத்தில் அந்த வெட்டாந்தரையிலே அந்த பேழை உண்டாக்கப்பட்டது. அந்த மழை வந்த பின்பாக அந்த ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது, அந்த வெள்ளம் வந்தது, அந்த பேழை மிதக்க பண்ணினார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்கள் நோவா அந்த பேழைக்குள்ளாக தான் இருந்தார். யோபுல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோபு 14வது அதிகாரத்திலே 13-14, நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். See, this is what Job also did.
Okay, he had to go through a period of trial. Same way Noah also, when he was inside the ark, he was waiting for a change. In God's appointed time, deliverance will come directly from God. See, God only shut the door of Noah and God opens the door. So the one who is able to shut the door of opportunity, the same God will open to you and give you multiplication. He said, you be fruitful and multiply. நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி தேவன் நோவாவை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். If you see in Job, he waited for a change. He was going through a lot of tribulation. அந்த யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38, 39, 40, 41 இந்த 4 அதிகாரங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை யோபுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ இதை பார்த்தாயா, அதை பார்த்தாயா, அந்த பிகமோத்தை பார்த்தாயா என்றெல்லாம் சொல்லி அந்த கிரியேஷன்ஸுடைய அந்த காரியங்களை எல்லாவற்றையும், சிருஷ்டிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் யோபுக்கு தேவன் முகமுகமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். Same way Noah waited patiently inside the ark for a change, and when the right time came, the floods, everything, God sent the wind. கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினார். See, God remembered Noah. கர்த்தர் not only God remembered Noah, he remembered all the animals also inside the ark. Okay, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. See, so long the ark was just traveling. Finally it got settled in the Mount of Ararat. Genesis 8:4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று என்று சொல்லி பார்த்தோம். So God will settle you in a place where you can just get your enlargement, where you can get your multiplication. So the first thing what Noah did is he waited for the change. Next, what he did, what is the reason for God to remember Noah is Genesis 8th chapter 20 to 22. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20 to 22 வரைக்கும் வாசிக்கிறோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். So what the second thing what made God to remember Noah is he worshipped the Creator. அந்த 20வது வசனத்தில் பார்க்கிறோம், அவன் சிருஷ்டிகரை தொழுது கொண்டான். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவன் பலியிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். So what did Noah do in order to be remembered by God? He waited for the change. He worshipped the Creator. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், God remembered the children of Israel. Why God remembered the children of Israel? To give them a new inheritance, new land. Exodus, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவர்கள் போன பாதையிலே, அந்த கடினமான பாதையிலே தேவன் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளினார். ஏன் அவர்கள் நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 2, 23, 24 நான் வாசிக்கிறேன். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை
நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். நீங்க யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக. அந்த தேசத்துல பாலும் தேனும் இருந்தாலும் அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர். ஓகே, இந்த மாதிரி அந்த 7 ஜாதிகள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேசம். அவர்கள் ஒவ்வொரு இடத்தையும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சுதந்திரிக்கணும். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் என்ன பண்ணா, போரிட்டு இல்லை யுத்தம் செய்து அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். See, God has promised us an inheritance, but we have to fight and get it. யோசுவா 24:11-15 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்படியாக அதை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் சுதந்திரித்து கொண்டதை யோசுவா 24வது அதிகாரத்தில் 11-15 வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த 7 ஜாதிகள் என்று சொன்னேன் இல்லையா, எமோரியர், பெரிசியர், கானானியர், ஏத்தியர், கிர்காசியர், ஏவியர், எபூசியர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவங்க யுத்தம் பண்ணினாங்க, ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாக எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house we will serve the Lord. கர்த்தரை நாம் சேவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 18 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 18:19 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே விசாலமான இடம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கின தேவன். எப்பொழுதும் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி என்ற வார்த்தையின்படி ஒரு வேளைகளிலே நீங்கள் ஆதரவற்று இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய ஏழ்மை நிலையிலே உங்களை விட்டு விடாமல் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை தந்து இந்த உலகத்திலேயும் மாத்திரமல்ல பரலோகத்திலும் உங்களுக்காக நிலையான சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர்களில் வாசிக்கிறபடி கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். God will give you a new inheritance. மூன்றாவதாக God remembered Hannah to give her a new progeny. 1 சாமுவேல்
முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 Samuel chapter 1 and verse 19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கனாத்தின் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இந்த அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் ஒரு மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லத்தக்கதாக அவ்வளவாக அவள் விசனப்படுத்தப்பட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி அவள் ஏலியிடத்திலே சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள். அப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். So she poured out her heart to God, and God saw her distress, and God remembered Hannah, and God gave her a new progeny. See, the Lord was with the child. Samuel, 1 Samuel 3:19 and 20. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Luke 2:52 we read that Jesus grew in wisdom, in stature and in favor with God and man. Same way, those who are praying for your children, God will be able to make them grow in wisdom, in stature and in favor with God and man. Okay, ஏசாயா 54:13 நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 2:52 வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம். உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த வசனத்தை நீங்கள் கிளைம் பண்ணுங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். Jesus increased in wisdom, in stature, in favor with God and man. தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Same you can claim the promise for the children of this generation. We are living in the very last days, and children we have to pray more for our children. பிள்ளைகளுக்காக நாம் அதிக பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஏசாயா 54:13 கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். All thy children shall be taught of the Lord, and great shall be the peace of thy children. 1 Samuel 3:20 நம்ம வாசிக்கிறோம். They will shine in their calling distinctively. See, தான் முதல் பெயர்செபா வரைக்கும், from the city of Dan, okay, from north to south, okay, it shows the for such a big territory, from north, from Dan to Beersheba. So far and wide, your children will be famous and they will shine in the calling distinctively. So the God who remembered Noah, God who remembered the children of Israel, the Lord who remembered Hannah will surely remember you. He will not forget you. உங்களை ஆண்டவர் மறக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம மறந்தது போன்ற சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம். அதனால ரோமர் 8:28 நம்ம வாசிக்கிறோம். All things work together for good to them that love God and to those who are the called according to His purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்று சொல்லும் பொழுது எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே கர்த்தாவே, நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி எங்களை நினைத்து கர்த்தாவே மேல் நீர் அன்பு வைத்து எங்களை நடத்தி கொண்டு வருகிற உடைய தயவை நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவே, நோவாவை நீர் நினைத்து ஏற்ற வேளையிலே கர்த்தாவே
அவரை கர்த்தாவினை விடுதலையாக்கினேன், அவருடைய குடும்பத்தை விடுதலையாக்கினேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி அவருடைய உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரை ஒரு நல்லவும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதே போலப்பா இயேசுவே, அந்நாளை கர்த்தாவை நினைவு கூர்ந்து தேவன் இப்பொழுதும் ஆண்டவரே மனக்லேசம் உள்ளவர்களாக ஆண்டவரை வெகு காலமாய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை துக்கங்களிலிருந்து ஆண்டவரை அவர்களுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர், எங்களை நினைத்திருக்கிறீர். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் சபையும் ஒப்புக் கொடுக்கிறோம், சபையாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Thank you. God bless you.